வணக்கம் எனதர்மர்களை தசரா வந்தாச்சு. குலசேரி மடத்தை சுற்றி ஒரே கள்ளக்கட்டு தான். அம்மா இன்னைக்கு நம்ம மிகப்பெரிய விஷயத்தை பற்றி பேச போகிறோம். அதுதான் குலசேகரப்பட்டினம் தசராவை பற்றி பேச போகிறோம். சொல்லுங்கம்மா. குலசேகரப்பட்டினம் தசரா. ஆமாம், தசரா அண்ணா உங்களுக்கு மாவட்டம். ஆமாம், தசரா அண்ணா உங்கள் சின்ன வயசில் என்ன ஞாபகம் இருக்குது? சின்ன வயசில் இருக்கிறது என்ன ஞாபகம்? தசரானாலே அது ஒரு அழகாக இருக்கும். நீ எத்தனை குரங்கு பார்த்தேன், நான் எத்தனை குரங்கு பார்த்தேன், உங்கள் எத்தனை ஒரு செட்டு வந்தோடனே ஒரு கிலோ செட்டு வந்துட்டு எத்தனை காளி இருக்குது, அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக கவுண்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இப்போ முந்தி அப்போல்லாம் செட்டு வருதுன்னா இந்த மாதிரி ரேடியோலாம் கிடையாது. லாரியோட சவுண்டு கேட்டுன்னு ஹார்ன் அடிச்சு சவுண்டு கேட்குன்னா செட்டு வந்தது ஓடுங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வருவோம். எங்கே ஓடுவீங்க? கோவில் தான். அப்பெல்லாம் செட்டு வந்து நேராக கோவிலில் தான் போய் அடிக்கும். அப்படியா? ஆமாம், இங்கே மாதிரி இப்போ மாதிரிலாம் கிடையாது. அப்போல்லாம் ஒரு செட்டு வந்து இறங்கினோட நேராக நாராயணசாமி கோயிலுக்கு போவோம். எங்கள் ஊரில் பொதுவாக இருக்கிறது நாராயணசாமி கோயில், சக்தி கோயில். அங்கே போயிடுவாங்க. அங்கே போய் செட்டு அடிக்கும். அங்கே அடிச்சுட்டு அதுக்கப்புறம் சக்தி கோயில் வந்து அடிச்சுட்டு தான் அப்புறம் ஒவ்வொரு வீடுக்கு தர்மம் எடுக்க போவாங்க. இப்போ மாறி போச்சு. இப்போ யாரு காசு வைக்கிறாங்களோ அவங்க வீட்டுக்கு வந்து அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அது ஒரு செட்டும் ஆடுறது இல்லை, எல்லாம் நடிகர் இல்லையா, டான்ஸ் தான் ஒரே. இது ஒரு விதமான ஒரு தசரா. பக்தி இருக்கிற இடத்துல எப்போ பணம் வந்து பக்தியை விட பணம் மேலே போதும், இப்போ பக்தி ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும். எப்பவுமே பக்திங்கிறது வந்து ஒரே மாதிரி இருக்கும். நம்ம பணக்காரங்க இருக்காங்க, அவங்க வீட்டுக்கு ஒரு செட்டை வர வச்சு அடிக்கிறாங்க, பார்க்குறாங்கன்னு வச்சுக்கேன். ஒரு கஷ்டப்பட்டவங்க இருப்பாங்க. இப்போ பொது இடத்துல அடிக்கும் போது எல்லா கஷ்டப்பட்டவங்களும் வந்து பார்ப்பாங்க. இது வந்து ஒரு பணக்காரங்க வீட்டில் நம்ம எல்லாரும் போய் நின்று பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது தான். அவங்க அதுக்கு அலோவ் பண்ணால் சரி, அலோவ் பண்ணாதவங்க வீட்டில் பார்க்கவா. ஒரு பணக்காரங்க வீடுனா அவங்க வீடே அவ்வளோ பெருசாக இருக்கணும்ல, நம்ம எல்லாத்தையும் அலோவ் பண்ணுற அளவுக்கு வீடாக இருக்கணும் இல்லையா? அங்கே செட்டு வந்தாலே ஒரு இடம் பத்தாது. இல்லை நம்மளும் போயிட்டு பொதுவாக செட்டு வச்சுக்கிறவங்க கொஞ்சம் யோசிக்கணும். அம்மனுக்காக நம்ம ஒரு பக்தியில் ஒரு சேவை அப்படிங்கிற இடத்துல தான் நம்ம நிற்கிறோம். அப்போ இந்த சேவையாக நம்ம நினைக்கிறோமா, இல்லை நம்ம வந்து நம்மளோட செட்டோட கெத்து, அதாவது தனித்துவம், நாங்கள் பெரிய ஆள் அப்படின்னு காமிக்கிறோமா? கடந்த 10 வருஷமாக எனக்கு தெரிஞ்சு செட்டுலாம் வந்து டைரெக்டாக கோவிலுக்கு போகிறதும் ரொம்ப குறைஞ்சி போச்சு. அவங்களாம் காளி ஆடுவாங்க, எங்களுக்குலாம் உடனே ஒரே ஜாலியாக இருக்கும், ஒரே காளி ஆட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கற்பூரெல்லாம் ஏற்றி அது கோயில் முடிதான் இருக்கும். இதெல்லாம் அவ்வளோ செட்டு அடிச்சு அந்த மேலும் அடிக்க அதுக்கு ஒரு இது வரும், வைப்ரேஷன் வரும், பாசிட்டிவ் வைப்ரேஷன். ரொம்ப அழகா இருக்கும். எல்லாரும் உடனே ஓடுவாங்க. ஆமா, இப்பெல்லாம் நான் அதை ரொம்ப மிஸ் பண்றேன். நானுமே மிஸ் பண்றேன். அதுக்கப்புறம் நாங்கள் சொல்லுவோம், ஒவ்வொரு ஊர்ல உள்ள ஸ்கூல் பசங்களாம் இருப்போம்ல, உங்க ஊருக்கு எத்தனை செட்டு வந்துச்சு, எங்க ஊருக்கு எத்தனை செட்டு வந்துச்சு, எங்க ஊர்ல இந்த செட்டு பெரிய செட்டு அந்த செட்டு வந்துச்சு, அதெல்லாம் நாங்கள் பேசிப்போம். அது ஒரு அழகிய நிலா காலம் அப்படிங்கிற மாதிரி தான். அப்பாவுக்கு செட்டை பத்தி, தசரா பத்தி இப்போ நீங்க சொல்லுங்கப்பா, உங்க தசரா பத்தி. அப்பா ஊருக்கு அப்பா அப்பா உங்க ஊர் தசரா பத்தி கொஞ்சம் சொல்ல வாங்கல. நவராத்திரி தசரா திருவிழா வாழ்த்துக்கள். ஓகே. மகாவிஷ்ணு கிட்ட வந்து வரம் பெற்றதுனால கிராமங்கள் தோறும் முத்தாரம் மாரியம்மன் இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு வரம் பெற்றதாக சொல்லுவாங்க. அதுபடி எல்லா ஊர்லேயும் மாரியம்மன்ங்கிறது மலை. சரி, எல்லா ஊர்லேயும் வந்து மழை பெய்யணுங்கிறதுக்காக கூட வச்சுக்கலாம். எல்லா ஊர்லேயும் முத்தாரம்மன் கோயில் இருக்குது. முத்தாரம்மன் நல்ல விஷயம், 3 முகம் இருக்கும். 3 முகம் உடையவள் முத்தாரம்மன். நம்ம ஊரில் வந்து எல்லா ஊர்லயும் இருக்கும். பொதுவாக நம்ம சைட்ல உள்ள எல்லா ஊர்லயும் இருக்கும். பொதுவாக அந்த ஊரு கிராம தெய்வமாவே அந்த முத்தாரம்மன் இருக்கும். எங்க ஊர்லயும் உண்டு, இவங்க ஊர்லயும், நம்ம எல்லார் ஊர்லயும். இப்ப எங்க தாத்தா ஊரு, இப்ப நம்ம ஆச்சி ஊர் இருக்கு இல்லையா, அங்க பிறகு இருப்போம், அங்கெல்லாம் கூட அங்கேயும் இருக்கும். எல்லா ஊர்லயும் முத்தாரம்மன் கோயில், முத்தாரம்மன், மாரியம்மன், உச்சி மாகாளியம்மன் 3 அம்மன் இருக்கும். கண்டிப்பா ஊர்ல இருக்கும். சில ஊர்ல 2 அம்மன் இருக்கும். இன்னொரு அம்மன் வந்து பிரகாரம் இல்லாம ஒரு பீடமா இருக்கும். சில ஊரில் முத்தாரம் மட்டும் இருக்கும், சில ஊரில் மாரியம்மன் மட்டும் இருக்கும். அப்படி வச்சுருப்பாங்க. அது என்ன, அதாவது ஒவ்வொரு அமைப்பு. அப்படி பார்க்கும்போது நம்ம ஊரில் வந்து குட்டங்கஸ்பாவில் வந்து நம்ம வகைராக்களுக்கு வந்து ஆனந்தவல்லி அம்மன் அப்படின்னு இருக்கிறதுனால இங்கே வந்து இந்த தசரா வேடம் பண்ணியதே கிடையாது. ஆனால் ஆனந்தவல்லி அம்மனுக்கே வந்து தசரா அங்கே 10 நாள் நவராத்திரி விசேஷம். ஓகே. ஸ்ரீ ஆனந்தவல்லி அம்மன் கோயிலே ஸ்ரீ ஆனந்தவல்லி அம்மனுக்கு 10 நாள் நவராத்திரி விசேஷம் உண்டு. முத்தாரம்மன் மாரியம்மனுக்கும் உண்டு. ஆனா ஆனந்தவல்லி வந்து சைவம் வைணவம் 2 கலந்த அம்மன் இல்லையா. தசரா உண்டு, திருமால் பூஜை அப்படி இப்படி வர்றதுனால இவங்க ஆனந்தவல்லி அம்மன் கும்பிடுறவங்க வந்து தசரா வேஷம் போடுறது இல்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்பா. இப்போ எல்லா செட்டுகளும் வருவாங்க, வரும்போது 2 கோயிலையும் அடிச்சுட்டு இப்பவும் வேற போடுறாங்களா இல்ல நமக்கு தெரியாது இல்ல.
மேக்ஸிமம் 99% கிடையாது. பொதுவாக அங்கேயே வன்னி கூத்து, பத்தாம் திருவிழாக்கு அந்த மாதிரி அங்கே இங்கேயே அந்த சூரசம்காரெல்லாம் உண்டு. சூரசம்காரம் எல்லாமே இவங்க கூட்டத்திலே உண்டு. அப்படியா? ஆமா, எனக்கு தெரியாது. சூரசம்காரம், வன்னி கூத்து எல்லாமே அங்கே வன்னி கூத்து அப்படிதான் உண்டு. அதான் சூரசம்காரம். அதெல்லாம் அங்கேயே உண்டு கூட்டத்திலே. அதனால வந்து நம்ம வந்து அடுத்த ஊர் அந்த அதாவது குலசேகரப்பட்டணம் கோயிலுக்கு போதும். ஏன்னா நம்ம ஊர்லயே முத்தாரம்மன் மாரியம்மன் இருக்கிறதுனால அப்படியே இங்கேதான் வேண்டுதல் அப்படின்னு வச்சுக்கிறாங்க எல்லாரும் பொதுவா. அந்த கூட்டத்து ஊர்ல உள்ள வேற தெருல உள்ளவங்க போடுவாங்க. ஆனந்தவல்லியம்மன் இல்லையா, தஞ்சாவூர்ல 2 செடி 3 செடி இருக்குன்னு சொல்றாங்க. இருக்குது சரி, ஆனந்தவல்லியம்மனை கும்பிடாதவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் போடுவாங்க. அது கரெக்ட். அப்புறம் இது வந்து நம்ம பேய்க்குளத்தில் குறுகால் பேரில் வந்து சின்ன பிள்ளை அம்மன் இருக்குதுன்னு கேள்விப்பட்டோம். இருக்குது அங்கே வந்து என்னென்னா அங்கேயே காப்பு கட்டி அவங்க வேஷம் போட்டு காணிக்கை எடுத்து அங்கேயே செலுத்துற மாதிரி ஒரு தனி சிஸ்டம் இருக்குது. அந்த ஊர் கோயிலுக்கு அந்த தசரா டைம்லயே அந்த ஊர் கோயிலுக்கு அங்கேயே வேஷம் போட்டு அந்த 10 நாள் அவங்க அங்கேயே அந்த காப்பு கயிறை ஊத்துருவாங்க. அப்படி பேய்க்குளம் வந்து அப்பாவுக்கு எப்படி தெரியும்னா, அப்பாவோட சின்ன ஆச்சு ஊர். இதே பலராக சொல்லி எனக்கு காதுக்குள்ள நேரத்தி வச்சேன். அங்கே போனால் என்ன வேர்க்கல்ல உடஞ்ச வறுத்து தருவாங்க. இதே சொல்லி எனக்கு அதே ஞாபகம் இருக்கு. அப்புறம் நாம அந்த காலத்துலலாம் வந்து 2 கோயிலையும் அடிச்சுட்டு எல்லா தெருவுக்கும் வருவாங்க, எல்லா தெரு வீடுகளும் வருவாங்க. இப்போ எல்லாமே மாறி போச்சு. இப்போ எல்லாருமே பணம் யார் அதிகமாக வைக்கிறாங்களோ கோயில் வந்து இப்ப அப்பா ஊர்ல கோயில் வந்து கண்டிப்பா அடிப்பாங்க. அது ஃபர்ஸ்ட் ஊரோட ஊரோட ஸ்டார்டிங்ல கோயில் இருக்கனால கோயில் இல்ல, ஒருவேளை இருக்கலாம், இல்லாம இருக்கலாம், ஒருவேளை வெளியே கூட அடிச்சு போலாம். ஆனா எங்க ஊர்ல வந்து ஊருக்குள்ள வந்துதான் அடிக்கணும். ரோட்டோர இருக்கவங்க அப்படியே அடிச்சு அப்படியே போயிடுவாங்க. ஆனா முந்தில அப்படி கிடையாது. ஸ்ட்ரிக்ட்டா யாரும் அந்த ஊருக்குள்ள வந்தாலுமே ஃபர்ஸ்ட் கோயில்ல தான் அடிக்கணும் அப்படிங்கறது. ஆமா, எனக்கும் ஞாபகம் இருக்கு. முந்தி நம்ம சின்ன வயசு தசரா ஊருக்கு போகும்போது வீட்டு வாசல்ல சவுண்ட் கேட்குன்னு வெளியே போய் நின்னா அந்த கோயில் அடிச்சுட்டு இருப்பாங்க. நீங்க சொல்லுவீங்க பார்த்தா பிள்ளையார் கோயில்ல இருப்பாங்க, சக்தி கோயிலோ நாராயண கோயிலோ இருப்பாங்க. இப்ப வந்து எல்லாரும் வீட்டுக்கு வர்றது இதுதான். அதான் எனக்கு ஒரு வருத்தம் உண்டு. இந்த முத்தாரம்மனை இவங்க எல்லாரும் அப்படி அடிக்கிறாங்களே, அந்த என்னைக்காவது அந்த சாமி கிட்ட நாங்க செய்யறது சரியான்னு கேட்டிருப்பாங்களா? முத்தாரம்மனுக்கு சரின்னு சொல்லியிருப்பாப்லையா? பக்தியை நோக்கி போறீங்களா மக்கா, இல்ல வேற எதையாவது நோக்கி போறீங்களா அப்படின்னு கேட்டிருப்பாங்கல்ல. அது எனக்கு இல்ல. இப்ப கச்சேரி எல்லாம் வைக்கிறது ஆடல் பாடலாம் தப்புலாம் நான் சொல்லல. அதாவது செட்டை மீறி இப்போ கச்சேரி அதிகமாயிட்டு செட்டு குறைஞ்சிட்டு. அப்பவும் வந்து எந்த நோக்கம் என்ன, நம்மளோட நோக்கம் என்ன? தசரா செட்டு. தசரா செட்டுக்கான அந்த 10 நாள் அவங்க வந்து அவங்க அத்தனை வருஷம் அவங்க இப்போ நம்ம வந்து ஒரு பாவத்தை தொலைக்கிறதுக்காக தான் ஒரு விஷயத்தை நம்ம செய்யறோம். சரியா? நேர்ச்சியும் கூட ஒரு நியர்த்தி, பாவத்தை போக்குறது தானே நம்ம நியர்த்தி பண்றோம். நம்ம கஷ்டங்களை போக்குறது தான் நம்ம நியர்த்தி பண்றோம். நான் பாவம் சொல்றது இப்போ இல்லை, போன பிறவிலே எப்போவோ செஞ்ச பாவத்தை போக்குறதுக்காகவோ நம்ம கஷ்டத்தை நிவர்த்தி பண்றதுக்காக நம்ம ஒரு வேண்டுதல் வைக்கிறோம். அது நிவர்த்தி ஆகுது. நிவர்த்தி ஆகிறதுனாலதான் அந்த முத்தாரம்மனுக்கு இவ்வளோ கூட்டம். இல்லைன்னா எங்கேயோ கடல் கடந்து நாடு கடந்து வர்றாங்கன்னா உண்மையில அந்த அம்மனோட கருணையும் அதுதான் சக்தியும் தான். சரியா? நம்ம அதுக்கு ஆனால் அந்த முத்தாரம்மனே நினச்சி பார்ப்பல, என்ன நினச்சி பார்ப்பல, நான் பக்தியோட உங்களை வாங்க சொன்னா நீங்க பணத்தோட வர்றீங்க என்ன அப்படின்னு நினச்சி பார்ப்பல. இப்போ வந்து எப்படி நமக்கு ஆயிட்டு, நீ இந்த நடிகர் இத்தனை பேர் கூப்பிடுறியா, நீ இந்த நடிகையை கூப்பிடுறியா, நாங்கள் எங்கள் ஊரில் இவ்வளோ பேரை கூடுவோம். இப்போ வந்து பக்தி முந்தி வந்து 40 நாள் விரதம். இந்த ஊர்லையா இந்த காளி சூப்பராக ஆடும், அந்த காளி ஊர் இருந்துச்சுல ராஜா வேஷம் மட்டும் தான் போடுவாங்க. அப்படிலாம் சில ஊர்ல ஃபுல்லா ராஜா வேஷம் தான் போடுவாங்க. சில ஊர்ல செட்டுலாம் ஆடுறது அடிச்சுக்க முடியாது. செட்டை பாக்குறதுக்காகவே அதுக்காக ட்ரைனிங்லாம் கொடுப்பாங்களா? அவங்க அந்த ரவுண்ட் ஆடுவாங்க பாத்தியா, ஒரு கர்ச்சிப்பு அப்படியே கர்ச்சிப்பு வச்சு ஆடுவாங்க. அதெல்லாம் பாக்குறதுக்கு கண்கோடி வேண்டும்பாங்களா, அந்த மாதிரி இருக்கும். இல்லை இப்போ வந்து இந்த நடிகைகள் கூப்பிடுறது தப்பு கிடையாது. அது பக்தியை மீறி போதுங்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தம். எனக்கெல்லாம் வந்து இப்போ அது மாதிரி அவங்க ஊர்ல வந்து கஷ்டப்பட்டவங்கலாம் அந்த மாதிரி போய் பார்க்க முடியுமா? கரெக்ட். எல்லாம் இப்போ பக்தியை போய் இப்போ பணக்காரங்களை மட்டும் நோக்குறோமோ அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு சின்ன வருத்தம். சரி, எல்லாமே ஸ்ரீ முத்தாரம்மனுக்கே வெளிச்சம். நமக்கு அதை பற்றி சொல்றது தகுதி இருக்கா இல்லையான்னு தெரியாது. சரி, அனைவருக்கும் இனிய தசரா வாழ்த்து. சரி, நான் ஒரு கேள்வி கேட்குறேன். ஏன் இந்த வாட்டி தசராக்கு ஊருக்கு போகல? எங்கும் நிறைந்தவள். இன்னைக்கு மெட்ராஸ் இந்த தடவை சென்னையில் நிறைஞ்சிருக்காப்புல. அடுத்த வருஷம் குலசைக்கு போயிடலாம். ஓகே. இந்த வருஷம் நம்மளோட கால சூழ்நிலை நம்மளால தசராவுக்கு நேரடியாக இப்போ மனசால தரிசனம் பண்ணுவேன். இந்த அம்மன் நாங்கள் எப்படி என்ன உருவத்தில் இருப்பாப்புல, என்ன பக்தியில் இருப்பாப்புல, எந்த பக்தர்களுக்கு என்ன ஆசிரியம்னா மனசால இருப்பாப்புல.
என்றும் மனதுடன் இணைந்திருப்பாள் நம் அன்னை. சரி. நன்றி. நன்றி.